ஹாட்ஸ்பாட் 2 ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் பற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் இந்த மொத்த டீமும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்கில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது விக்னேஷ் கார்த்திக் தான். எல்லாருக்கிட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன், யாரும் கண்டே பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் கண்டுபிடிச்சதுனால அவரும் என்னை கண்டுபிடிச்சார். ஸோ அதுலேருந்து எங்கள் பயணம் தொடங்குச்சு. அப்போவே அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவாருங்க. அவர் போயிட்டு எந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாலும் கண்டிப்பாக செக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஏன்னா நானே வந்து டீ வாங்கி கொடுத்துருக்கேன் கதை கேட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக கதை சொல்லுவார். அவரோட க்ரியேட்டிவ் லெவலே வேறு தான். ஆக்சுவலாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போதே நம்மால் மட்டும் வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபரீனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை பெண் குயின் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் அவர் போனது டிஃப்ரெண்ட்டான வே தான். எல்லோரும் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.